ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம குளத்தூர்லேருந்து வாங்கின ஒரு குட்டி ப்ரீடிங் செட்டப் இல்லை குட்டி பீட்டா டேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட அன்பாக்சிங் நீங்கள் பார்க்குறீங்க. ரெட் கலர், க்ரீன் கலர் டாப் நிறையா இருந்துச்சு. நான் ரெட் செலக்ட் பண்ணியிருந்தேன். அதேமாதிரி அந்த ஸ்டாண்டும் செவரல் டிசைன்ஸில் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து ஆல் டுகெதர் டாப்பு, கிளாஸு, ஸ்டாண்ட் இது எல்லாமே சேர்த்து வந்து 120 rupees தான். நீங்கள் 10 பீசஸ்க்கு மேலே வாங்கினீங்கன்னா 100 rupees. ஸோ நான் ஒன்று வந்து ஒரு சாம்பிளுக்காக வாங்கியிருக்கேன். அதோட கிளாஸோட திக்னஸ் குவாலிட்டி பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன்னா நம்மளோட தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் ஓகே, நல்ல செட்டப் தான். ஸ்டாண்ட் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சு. பட் ஓகே தான். 100 rupees பார்த்திங்கன்னா ஒரு 20 rupeesக்கு இந்த ஸ்டாண்ட் ஒர்த்து தான். கண்டிப்பாக 20-30 rupeesக்கு 120 rupeesக்கு ஒர்த்து தான் எப்படி பார்த்தாலும். அது என்ன தான் புவர் குவாலிட்டியாக இருந்தாலும். இப்போ கிளாஸ் பாருங்கள், கிளாஸோட திக்னஸ் பாருங்கள், கம்ஃபர்டபுளானது தான். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கிளாஸோட திக்னஸ்ஸு டாப் கொஞ்சம் புவர் குவாலிட்டி இன் கலர். பட் ஓகே, ஒரு கிட்ஸுக்கெலாம் நீங்கள் வாங்கி தரீங்கன்னா இது ஒரு பெஸ்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது லேம்ப்பு. ஸோ இதில் வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ நான் வாங்கியிருக்கிறது வந்து 120 rupees இன் குளத்தூர். இது வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபுல்லாக ஒயிட் லைட்டு, இன்னொன்று ஒயிட் லைட் மிக்ஸ்டு வித் ப்ளூ, இன்னொன்று ஒயிட் லைட் மிக்ஸ்டு வித் பிங்க். ஸோ பிங்க்கு, ப்ளூ அண்டு ஒயிட் இருக்கும். ஒரு வாட்டி சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது உங்களுக்கு வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ லைட் பிங்கிஷ் இருக்குது. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வரும். ஸோ அந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து இப்போ நீங்கள் ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு சும்மா கொஞ்சம் ஸ்டோன்ஸ் இருந்தால் போதும். ஏன்னா இருக்கிற ஸ்பேஸே ரொம்ப கம்மி தான். இதில் மறுபடியும் நம்ம அதிக ஸ்பேஸ்க்காக அதிக ஸ்டோன்ஸ் போட்டு ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சமாக ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த லேம்போட ஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி ஃபிக்ஸ் தான். அப்படியே பெண்ட் பண்ணி எந்த டைரெக்ஷனில் வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு கிளிப்பு போட்டிங்கன்னா போதும். அதிலே அட்டாச்சு இருக்குது கிளிப்பு. இது ஹைட்டாக இருந்ததை பார்த்துட்டு மேலே டாப் உட்காராதான்னு பார்த்தேன். பட் டாப்புக்குள்ளே கொஞ்சம் ப்ளேஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் மேனேஜ் ஆகிடுச்சு. அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. பட் லைட்லேருந்து லைட்டாக சூடு வருது. அது ஃபிஷ்ஷை எதுவும் அஃபெக்ட் பண்ணாது. அதுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இப்போ நம்ம ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு லைட் போட்டுட்டு ஃபிஷ்ஷை விட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்களே உங்களுக்கு லென்த் அண்ட் பிரெத் காட்டுறேன் நான். அது உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா இது கன்ஃபார்மாக ஒரு பீட்டா தாராளமாக இருக்கும். ஏன்னா பீட்டா உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அது வந்து ஒரு கிளாஸ் டம்ளார்லேயோ இல்லை ஒரு சின்ன பாட்டிலே அது வந்து சர்வே ஆகும். ஸோ அதுக்கு இது பெரியசு தான். மற்றபடி நீங்கள் மாலிஸ்லாம் வளர்க்குறதா இருந்ததுன்னா கஷ்டம். ஏன்னா மாலி வந்து ரொம்ப ஃப்ளோட் ஆகிக்கிட்டே இருக்கும். மூமெண்ட் அதிகமாக இருக்கும். கோல்டும் அதே மாதிரி ஸ்பேஸ் பத்தாது. நீங்கள் ஜீப்ரா வெரைட்டிஸு அப்படி இல்லைன்னா கப்பீஸ் ஸ்மால் சைஸ் இருக்கும் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ப்ரீடிங், செகண்ட் ப்ரீடிங் அந்த ஸ்டேஜில் இருக்கிறத வளர்க்கலாம். கிட்ஸுக்கு கம்ப்ளீட்டாக இது வந்து சூட்டபிள். ஏன்னா கிட்ஸ் எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அவங்க மெயின்டைன் பண்ணாங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு பெரிய டேங்க்குக்கு போகலாம். இது க்ரீன் மெடிசன். ஒயிட் ஸ்பாட்ஸ்க்கும் கப்பீஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்றதுக்காக ஆன்டி பேராசைட்டும் ஒரு ட்ராப் போட்டுக்கலாம். ஒரு ட்ராப் அதிகம் தான், பட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதில். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நான் வந்து ஃபுல் ஒயிட் கப்பீஸ் விட போகிறேன். நான் குளத்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். 200 rupees இது பேரு. ஆல்பினோ கப்பீஸ்ன்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட்டாக ஒயிட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். அடுத்து இது இன்னொன்று, இதோட சயின்டிஃபிக் நேம்லாம் தெரியல. ஆனால் ஆகாய தாமரை அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்க. நம்மளோட நார்மல் ஏரி குளங்கள்லேயே அவைலபிள் இருக்கும். இது ஃப்ரைஸ் ஒரு வேளை வந்துச்சுன்னா, லே ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து ஹைடிங் ஸ்பாட்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஃப்ரைஸ் காப்பாற்ற முடியும். இன்னொன்று ஃபாக்ஸ் டைல்ஸு. இந்த கப்பீஸோட ஃப்ரைஸ் லோட் ஆகிருக்கிறது காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஹேண்ட்லேயே உங்களுக்கு நான் காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா மேசிவான சைஸ் ஸ்டொமக் இது. நம்ம நார்மலான ப்ரீடர்ஸ் கிட்டேருந்து எடுத்திங்கன்னா இவ்வளோ இது கிடைக்காது உங்களுக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரீடர் இருக்கார், அதனால் அவங்க கொடுத்தாங்க. கண்டிப்பாக வரும்போதே குட்டி போட்டுருன்னு நினச்சேன். பட் இன்னும் 2-3 நாள் ஆகிடுச்சு, இன்னும் போடலை. இது வந்து அல்பினோ ஒயிட் மேல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயந்த இதாக இருக்குது. பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகுது. நான் வாங்கிட்டு வந்து வீட்டில் 3 days வச்சுட்டேன் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி. இருந்தாலும் ரொம்பவே ஒரு ஃப்ரீயாகவே வந்து ஃப்ளோட் ஆகலை, ஸ்விம் பண்ண மாட்டேங்குது. இப்போயே பார்த்திங்கன்னா அந்த கல் கூட எப்படி ஹைட் ஆகலான்னு தான் பார்க்குது பாருங்கள். இப்போ ஃபீமேலோட குவாலிட்டி அண்ட் சைஸ் பாருங்கள். ஐஸ் பாருங்கள், ரெட் கலரில் இருக்கணும் ஆல்பினோக்கு.
டெய்லு ஃபின்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ப்ளூ ஷேடோ ரெட் ஷேடோ எதுவுமே வரக்கூடாது. பியூர் ஒயிட்டாக தான் இருக்கணும். இதே நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது கலரு. இல்லைன்னா பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட்டாக இருக்கும். நம்ம சில்வர் ஃபிஷ் இருக்குது இல்லைங்களா, அப்படி இல்லைன்னா ஒயிட் மாலி இருக்குது இல்லைங்களா, அந்த கலர்லேயே இருக்கும். இது ஃப்ரைஸ் போட்டவுடனே உங்களுக்கு இன்னொரு அப்டேட் நான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது க்ளோஸ்அப் ஷாட் பாருங்கள். கண்டிப்பாக என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் 25 to 30 ஃப்ரைஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.